வெல்கம் டு JSR IAS அகாடமி. இந்த வகுப்பில் நாம் செடி கொடி மரங்களின் தொகுப்பு பற்றிய மரபு பெயர்கள் குறித்து காண்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒன்று ஆலங்காடு. அதாவது ஆலமரங்கள் அதிகமாக தொகுப்பாக வளர்ந்திருக்கின்ற இடம் ஆலங்காடு. இப்போ திருவாலங்காடு சொல்றோம் இல்லையா? ஆமா, அது மாதிரி. ரெண்டாவது வேலங்காடு. வேல மரங்கள் அதிகமாக ஒரே கூட்டமாக வளர்ந்திருக்கின்ற இடம் வேலங்காடு என்று சொல்லால் தான் குறிக்க வேண்டும். மூன்றாவது கம்பங்கொல்லை. நாலாவது சோளக்கொல்லை. கம்பு, சோளம் இவை அதிகமாக வளர்ந்திருக்கின்ற இடத்தை கொல்லை என்ற சொல்லால் தான் குறிப்பிட வேண்டும். கம்பங்கொல்லை, சோளக்கொல்லை. ஐந்தாவது பனந்தோப்பு, சவுக்கு தோப்பு, பலாத்தோப்பு, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு. அதாவது பனைமரங்கள் அடர்ந்திருக்கின்ற இடம் பனந்தோப்பு. சவுக்கு மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருக்கின்ற அந்த இடத்திற்கு சவுக்கு தோப்பு என்று சொல்ல வேண்டும். அதே மாதிரி பலா மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருக்கின்ற இடம் பலாத்தோப்பு. தென்னை மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருக்கின்ற இடம் தென்னந்தோப்பு. மாமரங்கள் அடர்ந்து வளர்ந்திருக்கின்ற இடம் மாந்தோப்பு என்று சொல்ல வேண்டும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தொகுப்பு என்னுடைய சொல் தான் தோப்பு என்று மருவி வழங்குகிறது. அடுத்தது 10வது சொல் பாருங்க, கீரை பாத்தி. கீரைகள் வளர்ந்திருக்கின்ற இடத்தை கீரை பாத்தி என்று சொல்லும். கீரை தோப்பு என்றோ கீரை தோட்டம் என்றோ சொல்வது கூடாது, அது மரபு பிழை. எனவே கீரை பாத்தி என்று தான் சொல்ல வேண்டும். 11வது வாழை தோட்டம். வாழை மரங்கள் அடர்ந்திருக்கின்ற இடம் வாழை தோட்டம் என்ற சொல்லால் தான் குறிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.